இன்னைக்கு நாளில் இன்னைக்கு மனம் நம்ம ஏற்கனவே ஒரு 3வது நாள் செஷனில் பார்க்கும்போது பார்த்தோம். 4 விஷயங்களை கொண்டு வருது அப்படின்ட்டு இந்த தியான பாதையில். ஒன்று தியானம், ரெண்டாவது ஞானம், மூணாவது விழிப்புணர்வு, நாலாவது உயிர் சக்தி. இது எல்லாமே மேம்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இதில் மூணாவது விழிப்புணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அந்த விழிப்புணர்வை பற்றி தான் நம்ம இன்னைக்கான இதுக்கு அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். புத்தர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார், எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க, எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு புத்தர் சொன்னார், ஓ சரிப்பா, நீ தியானம் கற்றுக்கணுமா, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நான் தியானம் சொல்லிக் கொடுக்க போனால் அவன் கேட்கட்டா இவர் நம்ம என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சரி விடு, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன், மதியம் என்ன சாப்பிட்டேன், ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு சாப்பிட்டேன், சரி சரியா ஞாபகம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கிறேன். என்ன சாப்பிட்றத கேட்டாலே இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னுட்டு. சரி முதல்ல நான் சொல்கிறத செய் அப்படின்னாரு. சாப்பிடும்போது சாப்பிட்றதுல மட்டும் கவனம் இருக்கட்டும், நடக்கிறதுல மட்டும் கவனம் இருக்கட்டும், அதை முதல்ல செய், அதுக்கப்புறம் நான் தியானத்தை பற்றி சொல்லித்தரேன் அப்படின்னு அனுப்பிட்டார். சரி ஓகேன்னு வீட்டில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதை பயிற்சி பண்ணுறாரு. தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் ஆகுது, 4-5 மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி புத்தர்கிட்ட போயிட்டு இப்படியே போய் ஒவ்வொரு டைமும் போகிறாரு. ஒவ்வொரு டைம் போயிட்டு ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் தியானத்தை சொல்லித்தராரு, ஆனாபானசதி தியானத்தை. இதில் வாக் வைல் வாக், ஈட் வைல் ஈட், அதாவது சாப்பிடும்போது சாப்பிட்றதுல மட்டும் கவனம், உண்ணும்போது உணவில் மட்டும் கவனம், நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதில் மட்டும் கவனம். இதை பயிற்சி பண்ண சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அதுதான் விழிப்புணர்வுன்றது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி தான். அதை எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா அதனால தான் அதை முதல்ல நீங்கள் பண்ண, அதுக்கப்புறம் மெடிடேஷனை பற்றி வா அப்படின்றார். ஸோ தியானம் பண்ண பண்ண நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். நமக்குள்ள என்ன இருக்குது, நமக்குள்ள என்ன, ஏன் இப்படி யோசிக்கிறோம், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், நான் ஏன் இப்படி பண்ணுறேன், நான் ஏன் இதை பற்றி யோசிச்சுன்னுக்கிறேன். முன்னாடி நான் போயிட்டு சொல்லுவேன், நான் சுகுணா மேடம்கிட்ட, மேடம் எனக்கு வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சும்மா டென்ஷனாகவே இருக்குது, அங்கே போகணும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறேன். சுகுணா மேடம் என்கிட்ட சொல்லலை என்ன இது, எதுக்கு, எதனால் சொல்கிறாங்கன்ட்டு. சரி ஓகே, சரி போகட்டும் அப்படின்ட்டு. தியானம் பண்ண பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே தெரியுது, அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும்ல, நான் ஏன் உங்ககிட்ட போய் புலம்பணும், முதல்ல நான் ஏன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கணும், ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் எனக்குள்ள தோணுது. அப்போ அந்த ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வரும்போது நானே ஓகே இனிமேட் நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க சொல்லி நாம செய்யணுன்றதை விட நமக்குள்ளேயே அது தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் விழிப்புணர்வு. இந்த தியானத்தை உலகம் முழுவதும் பிரபலம் அடைய செய்த பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தியானமும் விழிப்புணர்வும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றார். அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒரு பறவை எடுத்துக்கினீங்க அப்படின்னா அந்த பறவைக்கு ஒரு ரெக்கை இருந்தா போதுமா, 2 ரெக்கை வேணும். 2 ரெக்கை இருந்தால் தான் அதுக்கு பறக்க முடியும். ஸோ அந்த 2 ரெக்கைக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் பறக்க முடியும். அதே மாதிரி தான் தியானமும் விழிப்புணர்வும் ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்றார். இது பத்ரிஜி, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ஆர் த டூ விங்ஸ் ஆஃப், ஆர் த டூ விங்ஸ் ஆஃப் அப்படின்றார். ஸோ அந்த தியானமும் விழிப்புணர்வும் 2 சிறகுகள் அப்படின்றாரு. இந்த 2 சிறகுகளும் ரொம்ப முக்கியம். ஒரு சிறகு மட்டும் இருந்தால் நம்மளால பறக்க முடியாது, அப்படியே அடிச்சுட்டு இங்கே சுத்திட்டு இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு தியானமும் இந்த விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட வேறு விதமான விஷயங்கள். தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், மனசை காலி பண்ணுறோம், எம்டி பண்ணுறோம், எல்லாத்தையுமே எம்டி பண்ணுறோம், உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே எம்டி பண்ணுறோம். விழிப்புணர்வோடு ஒரு வேலை செய்யணும்னு என்ன சொல்கிறோம், விழிப்புணர்வோடு நீங்கள் இருங்க, விழிப்புணர்வோடு சாப்பிடுங்கன்னா
கிரிக்கெட் மேட்ச் பார்த்துன்னு இருப்போம். அப்படியே சாப்பாடு தட்டில் பார்க்காது, கண்ணு பார்க்காது, கையை பார்க்காது. ஆனால் தட்டில் இருந்து மட்டும் கை ஆட்டோமேட்டிக்காக போகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இந்த ரோபோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலை நடக்கும். போவோம். இப்போ ஃபோர் அடிக்க போகிறாங்க, இப்போ சிக்ஸ் அடிக்க போகிறாங்க, ஃபோர், விக்கெட் விக்கெட் அப்படின்னுவோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, இங்கே உள்ள என்ன போகுதுன்றது நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்காது. ஸோ விழிப்புணர்வோடு ஒரு வேலை செய்யும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டைமில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவங்களோட எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல், இது மூணும் ஒரே நேர்கோட்டில் ஒரே விஷயத்தில் இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ இந்த அப்போ உண்ணும் போது அந்த உணவு மட்டும்லாம் அதில் கவனம் இருக்கணும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அந்த சாப்பிடும்போது வந்து அது எத்தனை பேரை தாண்டி அந்த சாப்பாடு உங்களுக்கு தட்டில் வந்திருக்குது. அவங்க அந்த விவசாயி வந்து உங்களுக்காக ஒரு 3 மாதம் அந்த நெல்லை விளைவிச்சு அதை வந்து அதை கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு சேர்த்து, அதுக்கப்புறம் அதை இன்னொருத்தவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்து திருப்பி அது ரைஸ் போயிட்டு திருப்பி நம்மளோட தட்டில் வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் சாப்பிட்ற ஒரு சாம்பார் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான காய்கறிகள், எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எத்தனை பேர் அதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்கள் பிளேட்டுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாடே வந்தாலும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு கை வந்து எத்தனை பேருக்கு வந்து வரமாட்டேங்குது, கஷ்டப்படுறாங்க. அதை எடுத்து உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே உங்களோட சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய உணவு அதை வந்து உங்களுக்கு சொல்லுது, உதவி செய்யுது. நீங்கள் ஒரு சாப்பாடு எடுத்து போட்டிங்களா, அது எப்படி வந்து அது வந்து அதை ச- அது வந்து டைஜஷன் ஆகுது அப்படின்றத நீங்கள் எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் எல்லாமே அதுவாக எல்லாமே வேலை பார்க்குது. இப்படி ஒட்டுமொத்த விஷயமும் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. அப்போ தியானம் பண்ண பண்ண அந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிக்கும். இப்போ மெடிடேஷனில் என்ன பண்ணுறோம், மைண்ட் எம்டினஸ், மைண்டை காலி பண்ணுறோம். மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது விழிப்புணர்வு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த செயல் செய்யும்போது அந்த ஒரு செயலில் மட்டும்தான் நமக்கு. இது நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிலையுமே இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, யூ டூ த டாஸ்க். முன்னாடி வந்து மல்டி டாஸ்கிங்கிறது தான் வந்து பெரிய விஷயமா இருந்தது. மல்டி டாஸ்கிங்னா என்னென்னா, இங்கே ஃபோன் பேசிட்டே இருக்கட்டும், இங்கே அப்புறம் இங்கே வந்து சாப்பாடு விட்டுட்டு இருக்கணும், அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே அவங்கக்கிட்ட பேசணும். ஸோ அப்புறம் இங்கே ஒரு 4-5 விஷயங்கள் பண்ணணும். அப்போ ஃபோக்கஸ் உங்களுக்கு 4-5 விஷயத்தில் போகும்போது, டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே. ஸோ அதில் தான் ஒன்று சொல்லுவாங்க, பல வேலை தெரிஞ்சவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்னுவாங்க. பழமொழி கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பல வேலை செஞ்ச தெரிஞ்சவன் ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். ஸோ ஒரு வேலையை வந்து ஒழுங்காக எடுத்து செய்யணும்னா அந்த ஒரு வேலையில் முழு கவனத்தோடு இருக்கணும். ஸோ நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் இருக்கணும். நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் தோட்டத்தில் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்குள்ளே நடக்கிறீங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே போகும்போது ஒரு ரோஜா பூ வந்து பூத்து இருக்குது. அந்த பூ பூத்திருக்கும் போது வந்து பார்க்குறீங்க. அந்த பூ பார்த்துட்டு அந்த ரோஜா பூ வந்து ஒரு நாள் வாசனை வந்து நுகர்ந்து பார்க்குறீங்க, வாசனை வரல. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்து உங்களோட ஃப்ரெண்டு வராங்க, என்ன இந்த ரோஜா பூ வந்து பூக்கவே மாட்டேங்குது, இது வந்து ஆஹ், இது இது இப்போதான் பூக்குது, அதுவும் ஒரு ஸ்மெல்லே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம், ஸ்மெல்லு வரல, நேற்று நான் ட்ரை பண்ணேன். அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழித்து அந்த ரோஜா பூ பூக்குது. அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன திருப்பி யாரோ ஒருத்தவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க, வா பரவாயில்லையே உங்கள் தோட்டத்தில் ரோஜா பூ பூத்து இருக்குது. என்ன பூத்து இருக்குது, அது வந்து ஸ்மெல்லே வரமாட்டேங்குது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃப்ராக்ரன்ஸே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி நடந்த ஒரு டைம், ஒரு இன்சிடெண்ட்ல ஏதோ ஒரு டைமில் அந்த ரோஜா பூ பூத்து இருக்குது, அந்த பூ வந்து வாசனை வரலன்ட்டு திருப்பி ஒரு 2 நாள் கழித்து வேற ஒரு பூ பூத்துருக்குது அதே செடியில். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மேலே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறீங்க. அது இப்படி தான் இருக்குது. இதனால் என்ன நடக்குதுன்னா, நிறைய விஷயங்கள். ஒன்று வந்து அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு பூ பூத்துது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க போகிறீங்க அதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் அது தன்னைத்தானே வந்து எனக்கு நான் வந்து பூக்கணும். அது பூத்துட்டு இருக்குது. அது பூத்துட்டு இருக்குது. மேரி மேடம் சொல்கிறனாலையோ இல்லை ரத்ன சார் சொல்கிறனாலையோ அது வந்து ஓகே, இனிமேட்டு நான் பூக்க மாட்டேன், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் இனிமேட்டு பூக்க மாட்டேன். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து சமையல் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு நாள் வந்து அந்த சமையல் பண்ணுறாங்க, சாம்பார் வைக்கிறீங்க.
சாம்பார் வைக்கும்போது வந்து அந்த சாப்பாடு சமையல் பண்ணும்போது ஏதோ ஒரு நாள் தப்பு நடந்துச்சு, சரியா பண்ண முடியல உங்களுக்கு, டேஸ்ட் நீங்க நினைச்ச மாதிரி வரல. அடுத்த நாள் வந்து அந்த சாம்பார் ஓகே, சாம்பார் என்ன வைக்கிறதே யோசிப்பீங்க, ஐயோ வைக்கலாமா வேணாமா, வேண்டாம் வேண்டாம், அன்னைக்கே சரிப்பட்டு வரல நமக்கு. ஏதோ ஒரு டைம் நடந்துச்சு, ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்க வந்து கொஞ்சம் ஹிஸ்டரியோ வரலாறு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை முயன்று தான் ஒரு பல்பை கண்டுபிடிச்சாரு. ஒரு 2 3 டைம் ஃபெயில் ஆன உடனே ஐயோ நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாருன்னா நமக்கு வந்து பல்பு கிடைச்சிருக்குமா? 2 3 டைம் 3 4 டைம் ட்ரை பண்றோம், ஓகே இது நமக்கு செட் ஆகல, இது சரி வராதுன்னு சொல்லிட்டு போயிடலாமா? ஸோ ஓகே, அடுத்த டைம் நம்ம முயற்சி பண்ணுவோம், வேற எது என்ன இருக்கு, நம்ம வேற என்ன இருக்கு. ஸோ இதே ரோஜா பூ, இந்த உதாரணத்துக்கே போகணும்னா, அந்த ரோஜா பூ எவ்வளவு அழகா பூத்து இருக்குது. அதோட அழகை நம்ம மறந்துடுறோம். அதை தாண்டி வந்து நமக்குள்ள நம்மளுடைய அந்த பர்ஸ்பெக்டிவ் கண்ணோட்டத்தை உள்ள கொண்டு வரோம். அந்த கண்ணோட்டத்தை கொண்டு வந்து, ஓ இது பூக்களையா, இது வந்து இந்த ஒரு வாசனை வரலையா, ஓகே இது வந்து இப்படி அப்படின்னு. ஆனா அதை தாண்டி அது எவ்வளவு அழகா பூத்திருக்கு, எவ்வளவு நிறமா இருக்கு, கலர் இருக்கு, அதை நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த ரோஜா செடி பக்கத்துலேயே இன்னும் 2 3 மொட்டுக்கள் வந்திருக்குது, அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஏன்னா டெய்லியும் அதை பார்க்குறோம், என்ன இது அந்த இதுலயே நம்ம கண்ணோட்டத்திலே பார்க்குறோம். நம்ம வெறும் ரோஜா பூ மட்டும் கிடையாது, நம்ம சந்திக்கிற தினசரி சந்திக்கிற மனிதர்கள், ஒரு கணவராகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், இவங்க எப்பவுமே இப்படிதான். என்னுடைய மாமியார் எப்பயுமே இப்படிதான், என்னோட மருமகள் எப்பயுமே இப்படிதான், என்னோட கணவர் எப்பயுமே இப்படிதான். ஓகே, ஒரு தடவை நடந்துச்சு, 2 தடவை நடந்துச்சு, அடுத்த தடவை திருப்பி போயிட்டு நீங்க வந்து வேற இதுல பாருங்க. புதுசா ஒவ்வொரு கணமும் வந்து பி ஜீரோ அப்படின்னு சொல்லுவார் சந்திரசன். பி ஜீரோ அட் த மொமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க? அந்த ரோஜா செடியை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்பதான் எப்படி இருக்கும் உங்களோட இது? உங்களுடைய கணவரையும் மனைவியை ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களோட கண்ணோட்டத்தை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வோட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசா என்ன இருக்கு கத்துக்கணும். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நடக்கும்போது, இது என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கு, இதை செஞ்சு பார்க்கும், அதை செஞ்சு பார்க்கும், அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். கியூரியாசிட்டி டு லேர்ன். நம்ம என்ன இருக்குது இந்த விஷயத்துல, நம்ம என்ன கத்துக்க வேண்டியது இருக்குது. அதே மெடிடேஷன் தான், அதே 21 நாள் ப்ரோக்ராம் தான், அதே டாபிக் பேசுறாங்க, அதே ஓகே அவர் வந்து பேசுறாரு, அதே மியூசிக்கு. ஓகே இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு, இன்னைக்கு ஓகே நம்ம வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம், புதுசா என்ன கத்துக்கிறோம், ஓகே இன்னைக்கு எப்படி பேசுறாங்க, இல்ல எப்படி பேசக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம். அந்த கத்துக்கிறது வந்து வந்து ஸ்டாப் ஆகும். நீங்க எப்ப வந்து விழிப்புணர்வோட இல்லைன்னா, ஓகே அதே வேலை அதே இது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கத்துக்க மாட்டீங்க. ஸோ கியூரியாசிட்டி டு லேர்ன் ஒன்று இருக்கும். ரெண்டாவது, ஜென்ராசிட்டி டு ஹெல்ப் கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களுடைய உள்ளார்ந்து வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, உதவி. ஒரு 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 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அ- அதே மீட்டிங்கு, அதே ஆஃபீஸில் போகணும், அதே மீட்டிங் அப்படி உக்காந்துட்டீங்க, அதே மாதிரி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச மாட்டீங்க. நீங்கள் உங்களுடைய வேல்யூ என்ன கொடுக்கணும் அந்த மீட்டிங்கில், ஓகே சார் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பங்களிப்பு அந்த இடத்துல கொடுக்கணும். நீங்க அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே இவங்க எப்பவுமே இப்படிதான், இந்த மேனேஜர் எப்பயுமே இப்படிதான், இவங்க எப்பயுமே இப்படிதான் பேசுவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எதுவுமே பேசவே மாட்டீங்க. ஸோ அப்போ புதுசு புதுசு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், என்ன நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், நாம என்ன இதுல பண்ணணும் அப்படின்றது 2 விஷயங்கள் அங்க நடக்க ஆரம்பிக்கும். இப்ப ஒரு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன நடக்குது, ஏதோ ஒரு விஷயத்த செய்வீங்க, ஏதோ ஒண்ணு நாமான ஏதோ ஒன்று பண்றேன், பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஐ டோன்ட் மைண்ட், மைண்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் மைண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐ டோன்ட் மைண்ட், அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன். இப்போ நம்ம அந்த விஷயத்தை பண்றதே வந்து கண்டுக்கவே மாட்டோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்புறம் தியானம் வந்ததுக்கு அப்புறம் தியானத்துல என்ன பண்றோம், மைண்டை காலி பண்றோம். அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் முழு மனதோட, முழு விருப்பத்தோட, உள்ளார்ந்த உணர்வோட, விருப்பத்தோட பண்ணணும். அதுதான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். அந்த உணர்ச்சி இருக்கணும் பண்ணும்போது. அருணா மேடம் சொன்னாங்க பாத்தீங்களா, டிரான்ஸ்லேஷன் பண்றேன்,
எனக்கு அந்த உணர்வு வந்தால் தான் நான் எழுதுவேன். உணர்வு வரலையா நான் எழுத மாட்டேன். அந்த எழுதணும்னா அந்த ஃபுல் முழு விழிப்புணர்வோடு, அந்த உணர்வோட, சுய விழிப்புணர்வோடு அந்த இது எழுதணும். கடமைக்கேன்னு எழுதக்கூடாது. ஓகே அவங்க சொல்லிட்டாங்க, அதான் மேடம் அற்புதமாக செஷன் கொடுத்தாங்க, ஓகே கடமைக்கேன்னு அவங்க செஷன் கொடுக்கல, ஓகே ஓகே சொல்லிட்டாங்க செஷன். முதல்ல 2 நாள் செஷன் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஓகே பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. 2 நாள் தான் செஷனா, இதுக்கு போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை, அதுக்கும் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அடுத்தது 5 நாள் செஷன் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித லேர்னிங்ஸ் எல்லாமே சாட் மெசேஜில் போட்டேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விதமான ஒரு லேர்னிங். ஸோ கடமைக்கு ஓகே டெய்லியும் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி எடுக்கணும்? அவங்க சொன்னாங்க ஓகே இன்னைக்கு இந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணணும், அடுத்த நாள் இந்த சேலஞ்சு எப்படி அதை சரி பண்ணணும் பண்ணிட்டு அடுத்த நாள். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித, இதுதான் தியானம் செய்கிற அற்புதங்கள். இன்னொன்று நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஜென்ரலைசேஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பொதுப்படையாக நம்ம ஒரு விஷயத்தை பண்றது. யாரோ யாரோ யாருக்கோ நடந்திருக்கும், அதை நம்ம திருப்பி உள்ள கொண்டு வந்து மற்றவங்களுக்கு அதை சொல்லி நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. எப்பயோ யாரோ உங்க ஃப்ரெண்டு பாண்டிச்சேரிக்கு ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் சரியில்லாத ஹோட்டலா இருக்கும். ஒண்ணு தெரியுமா? அந்த ஹோட்டல்ல போய் நான் ஸ்டே பண்ண தெரியுமா? அந்த ஹோட்டல் ரொம்ப ரொம்ப வேஸ்ட். அந்த ஹோட்டலுக்கு தயவு செஞ்சு அங்க போகாத, அங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த ஹோட்டலுக்கே போகாத, இல்ல அந்த இடத்துக்கே போகாத, அங்க எதுக்கே போகாது. சர்ச் பண்றோம். அந்த கணத்துல அந்த டைம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. பட் அது ஒரு டைம் தான் போயிருப்பாங்க. அதை உங்களுக்கு யாருக்கா சொல்லியிருப்பாங்க. நீங்க சொல்லிருப்பாங்க, "உங்களுக்கு தெரியுமா உங்க ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் அங்க போனாங்க ஒண்ணுமே கிடையாதான். எனக்கு தெரியுமா அங்க ஜெய்ப்பூருக்கு போனாங்களாம். ஜெய்ப்பூர்ல அங்க ஒண்ணுமே கிடையாதான். ஒரு சுத்தி பார்த்தா வெறும் டெசர்ட் தான் தெரியுதான், பாலைவனம் தான் இருக்கான், ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு." ஸோ நம்ம ஜட்ஜ் பண்றோம் முன்னாடி. அப்ப அடுத்து நம்ம இப்படி நாலேஜ் இஸ் ப்ரீகர்சிவ் டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க அற்புதமா. எந்த ஒரு அனுபவத்திற்கும் அறிவு தான் மூல காரணம். அது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு இருக்கணும். இப்ப ஓகே ஜெய்ப்பூர்ல இப்படிதான் இருக்குதா, அப்ப நம்ம ஏன் போகணும்? போகக்கூடாது. அப்ப அனுபவம் கட் ஆயிடுதாங்க. ஓப்பன்னஸ் இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், இல்ல நான் போய் என்ன இருக்குன்றத பாக்குறேன். சந்திர சார் இன்னைக்கு புத்த கயாவுக்கு போறாரு, ஃபர்ஸ்ட் டைம். இன்னைக்கு ஆக்சுவலா போறாரு புத்த கயாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. அப்போ போகும்போது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, எப்படி இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. ஓ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டுனா அந்த வட்டி அதை மட்டும்தான் நம்ம போவோம். நம்ம பிளான் பண்ணிட்டு போவோம் நிறைய பேர். ஓகே இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றோம், 10 மணிக்கு இது பண்றோம், 11 மணிக்கு அங்கே போறோம். பிளானிங் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. பிளானிங் நிச்சயம் முக்கியம், ஒரு பிளான் இருக்கணும். ஆனால் அந்த பிளான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இப்படி அந்த சேஞ்ச் பண்றதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்கணும். சந்திர சார் பிளான் பண்ணுவார், ப்ரோக்ராம் 40 நாள் ப்ரோக்ராம் பிளான் பண்ணுவார். ஓகே இன்னைக்கு நாள் இப்படி இப்படி இருக்கணும், இந்த டாபிக்னு பிளான் பண்ணுவார். ஆனால் சொல்லிடுவார் இந்த டாபிக் எப்போனாலும் மாறலாம். அப்போ எவ்வளோ ரெடியாக இருக்கணும் பாருங்க. ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும், கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி. ஸோ நம்ம அந்த சேஞ்ச், ஸோ அந்த டைமில் என்ன இருக்கும், அந்த டைமில் என்ன இருக்கோ அதை நம்ம இது பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் நடந்திருக்கும், உங்கள் உறவினருக்கு நடந்திருக்கும், அந்த வழியாக அந்த ஹைவேல போனீங்க அப்படின்னா, அந்த ஹைவேல போனீங்க அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ நடந்திருக்கு. இதை யாருக்கும் உங்கள் உறவினருக்கும் நடந்துக்கணும், அதை ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லி, உங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சொல்லி, இது நடந்துச்சு தெரியுமா, அது நடந்துச்சு தெரியுமா. அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 4 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா போதும். என்ன பண்ணுவாங்க? ஆமா தெரியுமா, நேற்று சென்னையில் ரொம்ப மழை, இது வரைக்கும் வந்துச்சான் தண்ணி. அவங்க போய் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, தண்ணி இது வரைக்கும் வந்துச்சான் அப்படின்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, நடந்துச்சு, ஓகே அது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி ரொம்ப ரொம்ப பெருசாக அதை பற்றி பேசி மற்றவங்கள பயமுறுத்தி அதுக்கப்புறம் அவங்க அந்த சைடே போக மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் குரூப்பில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக சைலண்ட்டாக இருந்தானா, குரூப்பில் ஒரு நோஷன் இருக்கு என்னன்னா, சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, அவங்களே சொன்னாலும் திருப்பி அதை பற்றி திருப்பி அதையே நம்மளும் சொல்லணும், இல்லை நம்ம ஏதாவது பேசணும். தியானம் பண்ண பண்ண நமக்கு ஒரு இந்த இடத்துல நம்ம அவசியம் பேசி ஆகணுமா, அதுதான் 3 விஷயங்கள், 3 ஃபில்டர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்குங்களா?
உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் வந்து 3 ஃபில்டரை தாண்டி போகணும். டீ கொதிக்க வைக்கிறீங்க, டீ அப்படியே குடிக்க மாட்டீங்க. டீ என்ன பண்றோம்? ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடிக்க முடியுமா? ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து வரதை குடிக்கிறோம். அதே மாதிரி தான் வாயில இருந்த வார்த்தைகள் வந்து மூணு. அதுதான் வந்து பத்ரிஜி சொல்லுவாரு, வாக்ஷேத்திரம். வாக்ஷேத்திரம் வாக்ஷேத்திரம் அப்படின்னா அந்த ஃபீல்ட் ஆஃப் தாட். அதாவது எண்ணம் சொல் செயல், இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா எண்ணம் சொல் செயல். எண்ணம் எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணமும் சொல்லும் படிதான் இந்த செயல் நடக்க ஆரம்பிக்கும். எண்ணமும். துரைவளவன் சார் நீங்க வந்து கோவப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா துரைவளவன் சார் கோவப்படாம இருப்பாரா? உங்களோட மகன்கிட்டயோ யார்கிட்டயோ போய் சொல்றீங்க, இப்படி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இப்போ போய் உட்காந்துன்னு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்காம நீ உட்காந்து வேற ஏதோ சுத்திட்டு இருக்கிற, ஃபோக்கஸ் இல்லாம. ஃபோக்கஸ் பண்ணு, படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணு சொல்றோம். இப்படி சொல்லிட்டா போதுமா? நடந்துருமா? செயல் நடந்துருமா? எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு சொல்லி தரீங்களா? எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு சொல்லி தரீங்களா? எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு சொல்லி தரீங்களா? அது கிடையாது. தியானம் பண்ண பண்ண என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் தியானத்துல என்ன பண்றோம்? எண்ணம் சொல் செயல் 3 விஷயங்கள் இருக்கா? இந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆஃப் பண்றது எங்க பண்றோம்? தியானத்துல பண்றோம். அது சரி, தியானம் பண்றோம், அது சரியாயிடுச்சு, முடிஞ்சிச்சு. எண்ணம் சொல் செயல்ல செயல் வந்து என்ன பண்ணுது? எண்ணமும் சொல்படி தான் அது நடக்குது. நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கும் போதே ஆல்ரெடி கோவப்பட்டுறீங்க, அது நடந்துச்சு அந்த செயல். பட் எதனால? உங்களோட எண்ணமும் உங்களோட ரெண்டு ரெண்டு விஷயங்களால தான். அப்ப எண்ணத்தை கரெக்ட் பண்ணா என்ன பண்ணணும்? நம்பர் ஒன், தியானம். ஓகே, சொல்ல கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு கான்சியஸ் எஃபர்ட், ஒரு விழிப்புணர்வோட ஒரு 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 அது வேலை பண்ணணும். எப்படி பண்ணணும்? தியானம் ஓகே, 1 மணி நேரம் பண்றீங்க, 3/4 மணி நேரம் பண்றீங்க, 2 மணி நேரம் பண்றீங்க, முடிஞ்சிச்சு. மீதி இருக்கிற தினசரி வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும்? உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளை வந்து இந்த 3 ஃபில்டர்ல ஏதாவது ஒரு ஃபில்டரை தாண்டி தான் அந்த வார்த்தை வரணும். ட்ரூத்ஃபுல், பாசிட்டிவ், யூஸ்ஃபுல். தமிழ்ல உண்மையா இருக்குது நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து உண்மையா? யாரோ சொன்னாங்க, வாட்ஸ்அப்ல வரும். இந்த மெசேஜை நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா 10 பேருக்கு உங்க அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் வரும். என்ன பண்ணுவாங்க? ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது உண்மையா இல்லை என்ன, எதுக்கு சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபேக்ட். அந்த உங்களுக்கு தெரியுமா? ஷியூரா நீங்க கண்டிப்பா அது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வாட்ஸ்அப்ல வருது, அதெல்லாம் கிடையாது. உண்மையா இருக்குதா? உங்க வாயில இருந்து வர வார்த்தை உண்மையா இருக்கா? உங்களோட செயல் எல்லாமே, உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகளை நீங்க எப்படிதான் கண்ட்ரோல் பண்ணணும்? வார்த்தைகள் உண்மையா இருக்கா? ரெண்டாவது, பாசிட்டிவா இருக்கா, நேர்மறையா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதனால வந்து பாசிட்டிவா இருக்கா? மூணாவது, பயன்பாடா இருக்கா? ஓகே, ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த இடத்துல சொன்னீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஃபீட்பேக்கோ ஏதோ சொல்றீங்க அப்படின்னா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதா? அப்ப நீங்க சொல்றீங்க. அப்ப அதுவும் சொல்லும்போது வந்து அது அதான் சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஒரு விஷயம் சொல்லும்போது இடம் பொருள் ஏவல். அதாவது எந்த இடத்துல சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க. அது ஒரு ஒரு வெளிநாட்டுல ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த சொல்லும்போது என்ன வார்த்தைகள் சொல்றீங்கன்றத கூடியும் எவ்வளவு எமோஷனல் சொல்றீங்கன்றது தான் வந்து 80% இருக்குது. ஒரு குழந்தைகிட்டயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ இல்லை ஏதோ ஒரு நீங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்க வந்து எவ்வளவு எமோஷனோட ஒரு ஆத்திரத்தோட நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப முக்கியம். அப்ப தியானம் பண்ண பண்ண அது குறைய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்? இந்த தினசரி இதுல அட்லீஸ்ட் உங்களுடைய நீங்க பேசுறது அந்த இடத்துல உண்மையிலே பேசணுமா? தேவையா? நெசசரியா? இல்ல, அமைதியா இருங்க. ஒண்ணு, உண்மையா இருக்குதா? ரெண்டாவது, இதுல ஏதாவது ஒண்ணுத்துலயாவது போகணும், சரியா இருக்கணும். உண்மையா இருக்குதா? பாசிட்டிவா நேர்மறையா இருக்குதா? மூணாவது, பயன்பாடா இருக்குதா? மற்றவங்களுக்கு பயன்பாடா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்லையா? நம்ம பேசக்கூடாது.
யோகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, தேவன்னா மட்டும்தான் பேசுவாங்க. அது அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ தியானம் பண்ண 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 நமக்கு வந்து ஒரு தியானமும் முக்கியம், அதே சமயத்தில் இந்த விழிப்புணர்வு. தியானம் வந்து என்னன்னா நமக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கும். முன்னாடி வந்து ஓகே பேசணுன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவீங்க. அப்போ பேசுறதுக்கே வந்து அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவீங்க. இந்த ஒரு வார்த்தை முக்கியம். ஓகே இது இந்த பேசலாமா வேணாமா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அந்த வார்த்தையை. ஓ இவ்வளோ பெரிய கஷ்டமா? இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கஷ்டம் தான், சேலஞ்சு தான் இருக்கும் தினசரி வாழ்க்கையில். மிஸ் பண்ணிவிடுவீங்க, சில டைமில் மிஸ் ஆகிடும். இப்படி பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்படி ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் ஃபாலோ பண்ணுவீங்க, 2 மணி நேரம் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் மிஸ் ஆகிடும். தட்ஸ் ஓகே. பட் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஓ இதுக்கப்புறம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. சொல்லப்போனால் நானுமே அப்படி தான் இருந்தால். விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்களா பேசுகிறாங்களா, அவங்க கிட்ட கண்ணை பார்த்து பேசுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறாங்களா, உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க நீங்களே பார்க்கலாம். சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆமாங்க. ஆ ஆ ஆமாங்க, நான் நேற்று தான் வந்தேன் ஊர்ல இருந்து, என்னன்னே தெரியல ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானே பார்த்துருக்கேன் வீட்டில் ஒரு சில உறவினர் வந்தாங்கன்னா இப்படி பார்த்து இங்கே தான் சுற்றி பார்த்து பேசுவாங்க. தியானம் பண்ண பண்ண வந்து நமக்கு அந்த ஃபோக்கஸ் வரும், விழிப்புணர்வு வரும். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம். ஸோ உங்களை கண்ணை பார்த்து பேசுங்க. அதே சமயத்தில் நீங்கள் அந்த இடத்துல முழு இது கொடுக்கணும். அப்போ தான் வந்து பேசும்போது ஓகே ஒரு நிமிஷம் இருங்களேன், ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் முன்னாடி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு. உங்கள் டைம் ஃபுல்லாக கொடுங்க, அதுதான் முக்கியம். இது எனக்குமே தான். இது வந்து ஏதோ நான் சொல்கிறேனால ஏதோ வந்து ரத்னவேல் மட்டும் ஏதோ வேற உலகத்துலேருந்து வந்து பேசுகிறார் அப்படி கிடையாது. இது எனக்குமே